Hello everyone, welcome to my channel. So in the video la All for Love written by John Dryden. So இதை வந்து ஒரு ரெஸ்டரேஷன் ட்ராமான்னு சொல்லலாம். ட்ராஜடி, இட் கம்ஸ் அண்டர் ட்ராஜடி. ஸோ இது வந்து நம்ம ஷேக்ஸ்பியரோட ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு ஜான் ட்ரைடன். ஸோ இதில் வந்து நிறைய பாட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சம்மரி மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னும் போது ஆக்ட் ஃபைவ் ஆக்ட்ஸ் இருக்குது. ஒரு ஆக்ட்லேயும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைடன் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு, அப்புறம் ப்ரொலாக் கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறமா தான் 5 ஆக்ட்டு, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எபிலாக் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஆக்சுவலாக இந்த ஆல் ஃபார் லவ்வை வந்து நீங்கள் ஒரு ட்ராமாவாக படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதில் நிறைய விஷயங்கள்லாம் கிடையாது. ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், அந்த விஷயம்தான் இருக்குது. பட் என்னென்னா ஒரு சில கேரக்டர்ஸ் மாற்றிருக்காரு, ஒரு சில ஃபிக்ஷனல் மீட்டிங்ஸ்லாம் வந்து இதில் போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ராவும் ஆல் ஃபார் லவ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ராவில் லாஸ்ட் சீன் இருக்கும் இல்லைங்களா, ஆக்ட் 5, அந்த ஆக்ட் 5 மட்டும்தான் இதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அதுவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் என்னெல்லாம் நடக்குது, ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா இருக்கிற இடத்துல நடக்கிறது மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. வேறஸ் அந்த ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா வந்து ரோம், ஈஜிப்ட் ரெண்டுமே இருக்கும். இங்கே வந்து ஈஜிப்ட் மட்டும்தான் சொல்லியிருப்பார். ஒரு சில புதுசு கேரக்டர்ஸ் வந்து அதில் இருப்பாங்க, ஒரு 2-3 கேரக்டர்ஸ் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே கேரக்டர்ஸ் தான். ஸோ இதில் வந்து மேஜரான அந்த டெடிகேஷன், ப்ரொலாகு, ப்ரொஃபேஸு, எபிலாக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெடிகேஷன். ஸோ இதனுடைய ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா ஆல் ஃபார் லவ் ஆர் த வேர்ல்ட் வெல் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இது ஏன் ஆல் ஃபார் லவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு லவ்க்காக வந்து ஆண்டனியும் கிளியோபெட்ராவும் எல்லாத்தையுமே எப்படி தொலைக்கிறாங்க, ஈவன் அவங்களோட உயிரை கூட எப்படி தொலைக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இதில் வந்து லவ் ஸ்டோரியாக சொல்கிறாரு. இது வந்து எபிலாக்லேயும் வந்து சொல்லியிருப்பார். அது ஏன் சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து பசங்களுக்கு மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வாரியராக ஆண்டனி வந்து சண்டை போடுறதோ, ஆக்டிவேஸ் எப்படி க்ரீடியாக இருக்கும் அதை பற்றி சொல்கிறதுக்கு வந்து ஜென்ஸ்க்கு வந்து பிடிக்கும். பட் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து அவங்க ஒய்ஃபையோ லவ்வரையோ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் எபிலாகில். ஸோ இது வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் பேட்ரன், அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆஸ்பர்ன், ஏர்ல் ஆஃப் டான்பே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டெடிகேஷன் வந்து ரொம்ப பெருசாக எழுதியிருப்பார். அதுக்கு வந்து சாரியும் கேட்பார். லாஸ்ட்டாக எல்லாம் எழுதுறதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஃபைனலாக நான் இவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ மெயினாக இவரோட டெடிகேஷன் அந்த ப்ரிஃபேஸ்லலாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸோ டெடிகேஷனில் கிடையாது, ப்ரிஃபேஸ்லலாம் வந்து கிரிட்டிக்ஸ் இருக்காங்க இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ட்ரைடன் வந்து ஒரு பெரிய சட்டைரிஸ்ட். ஸோ அவரே வந்து நிறைய பேருக்கு சட்டைர் பண்ணுவார், நிறைய கிரிட்டிசிசம் பண்ணுவார். பட் இவர் வந்து கிரிட்டிக்ஸ்க்கு வந்து எழுதுகிறாரு, நான் ஆர்ட்டை வந்து இதாக பண்ணுறதை விட நான் அந்த லைன்லாம் கொடுத்துருக்கேன், ஆர்ட்டை வந்து ஆர்ட்டாக பார்க்காம அதை கிரிட்டிக் பண்ணுறது வந்து ஒரு லோ பீப்புள் மாதிரி ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இங்கே வந்து டெடிகேஷனில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாமஸ் ஆஸ்பார்ன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு நோபல் பர்சன். ஸோ நோபல் பர்சன் தான் வந்து எல்லாத்தையும் விட பெரியவங்க. ஏன்னா இந்த பொயட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தி ஆக்ஷன்ஸை வந்து எழுத தான் செய்கிறாங்க, பட் அந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் அதை வந்து நிஜமாலுமே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரனேஜ் எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு போயட்ஸ்லாம் இருக்காங்க, ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது, இந்த அவை புலவர்ன்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரைடன் தான் வந்து போயட் லாரேட்டாக இருந்தார். ஸோ அவங்களுக்குலாம் பணம் கொடுக்கணும் இல்லைங்களா, இவங்க பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வந்து பேட்ரன் இருப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிங்ஸ் அண்ட் அரிஸ்டோக்ராட்ஸ்லாம் வந்து நிறைய போயட்டை வந்து பேட்ரனைஸ் பண்ணும், அப்போ தான் வந்து அவங்களோட புகழெல்லாம் எழுத தான் வந்து அவங்க அந்த அந்த அரிஸ்டோக்ராட் அண்ட் கிங்ஸோட புகழை எழுதுவாங்க இல்லையா, இவங்க பேட்ரனைஸ் பண்ணால் அப்போ தான் வந்து அவங்க வந்து காலத்துக்கும் நிலைச்சி நிற்பாங்க அப்படின்ற மாதிரி எழுதுறாரு, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் ஆஸ்பார்ன் வந்து பார்த்திங்கன்னா கிங் சார்ல்ஸ் 2க்கு வந்து ஹை ட்ரெஷரராக இருக்கார். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட அப்பாவை பற்றி சொல்கிறார். இவங்க அப்பாவும் ரொம்ப பெரிய ஆள், அவர் வந்து சார்ல்ஸ் 1 கீழே ஒர்க் பண்ணார், அவருமே ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சிவில் அந்த அந்த சரௌண்டிங்ஸை பற்றி பேசுவார், இங்கிலாந்து எப்படி இருக்குது, அதனுடைய
டெமோக்ரஸி எப்படி இருக்குது அதெல்லாம் பற்றி பேசுவார். அதெல்லாம் பேசிட்டு தான் வந்து லாஸ்ட்டாக வந்து சாரி நான் ரொம்ப பெரிய டெடிகேஷனாக எழுதிட்டேன் அப்படின்னுவார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இதில் நான் கொடுத்துருக்கிறது வந்து அங்கே அவங்க எழுதியிருக்க ஸ்கிரிப்ட்லேயே ஃபஸ்ட்டு அந்த 2 லைன்ஸும் லாஸ்ட்டு 4 லைன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து சப்போஸ் ஒரு சில கேள்வி கேட்டாலும் கேட்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபேஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவை வந்து எழுதியிருக்காங்க. நிறைய இந்த ஸ்டோரியை வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. பட் ரொம்ப பிடிச்சது அப்படின்ற பார்த்தா வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூட அந்த ஸ்டோரியை வந்து ரீடோல்டு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா, இது வந்து எக்ஸலண்ட் மாரலில் வந்து சொல்லுது. என்னென்னா அன்லாஃபுல் லவ், ஒரு இல்லீகல் லவ் அந்த மாதிரி இருந்தால் எப்படி வந்து ஒருத்தர் வந்து சாகிற வரைக்கும் போகிறாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ அவங்கள வந்து கீழ்த்தரமாக ஆக்கிடுது அப்படின்ற அளவுக்கு அந்த இதை வந்து மாரலை வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இருக்க ப்ரொட்டகானிஸ்ட் வந்து ஐடியல் ட்ராஜிக் ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்க வந்து ரொம்ப பெரிய அப்படியே எல்லாமே நல்லதே பண்ணிகிட்டு இருக்கவங்களும் கிடையாது, எல்லாமே கெட்டதே பண்ணிகிட்டு இருக்கவங்களும் கிடையாது. சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஒரு சில இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் தான் வந்து இவங்களை வந்து அப்படியே ஒரு ட்ராஜிக் ஃபிகராக மாற்றிடுது அப்படின்ற சொல்கிறாரு. ஸோ அதனால் இவங்க வந்து மிடில் கோர்ஸில் இருக்கிறனால இவங்க வந்து ஒரு சிம்பத்தட்டிக் ஃபிகர்ஸாக அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நம்மளோட சிம்பத்தி எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி. பட் எனக்கு என்னமோ அதில் சிம்பத்திலாம் வரல, கோவம் தான் வந்தது. ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா படிக்கும்போதும் சரி, இதை படிக்கும்போதும் சரி. ஸோ இதில் வந்து யூனிட்டிஸ் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன் மூணுமே. ஸோ ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது இல்லாமல் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ டைம் அண்ட் பிளேஸுமே அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்ற சென்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 டேயில் நடக்கிற ஈவெண்ட்டு தான் வந்து இருக்கும். ஸோ ஆண்டனியோட பர்த்டே அன்னைக்கு, அந்த பர்த்டே அன்னைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷின் கேட்கலாம். ஸோ ஆண்டனியோட பர்த்டே அன்னைக்கு, அதுவும் இந்த இடம் வந்து அலெக்சாண்ட்ரியா, அந்த ஒரு இடத்துல வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஃபிக்ஷனல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் ஆக்டேவியாக்கும் கிளியோபாட்ராக்கும் நடுவில் மீட்டிங் நடந்த மாதிரி எந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸும் கிடையாது, வேறு யாரும் சொல்லலை, ஷேக்ஸ்பியருமே சொல்லலை. பட் இதில் வந்து அந்த ஒரு சீனை வந்து இவர் வச்சுருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஹொரேஸ், வெர்ஜில், அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து இவர் எழுதியிருப்பார். இவங்க இப்படி எழுதியிருக்காங்க, அவங்க அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு மாதிரி நிறைய சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஃபேவரட் சீன் இந்த ஆல் ஃபார் லவ்வில் வந்து ஆண்டனியும் வென்டிடியஸ் அப்படின்றது வந்து அவரு ஒரு ஜென்ரல் ஆண்டனியோட ஒரு ஃப்ரெண்டாக வருவார். ஸோ எப்படி எனோபாபஸ் வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவில் வருவாரோ அதே மாதிரி வென்டிடியஸ் வந்து இதில் வருவார் ஆல் ஃபார் லவ்வில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஈவன் இந்த வென்டிடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவில் ஈராஸ் அப்படின்ற ஒரு பர்சனாக தான் வந்து ஆண்டனி வந்து கொல்ல சொல்வார். பட் இங்கே வந்து அந்த வென்டிடியஸை தான் வந்து கொல்ல சொல்வார். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலாக். இந்த ப்ரொலாகில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிரிட்டிக்ஸை பற்றி கொஞ்சம் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ கிரிட்டிக்ஸ் எல்லோரும் வந்து வல்ச்சர் மாதிரி, எப்படா எவன் தான் தப்பு பண்ணுவான் அவங்க ரைட்டிங்கில், அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வல்ச்சர் வந்து எப்படி அதோட இறைய தேடுதோ அந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் வந்து இருக்காங்க. இங்கே வந்து நானே சொல்லிடுறேன் நான் என்னென்னலாம் மாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஷேக்ஸ்பியர் வந்து ரைமிங் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு ரைமிங்காக பிளாங்க் வேர்ஸ்ட்டை வந்து ரைமிங்காக இருக்க மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். பட் இங்கே வந்து நான் வந்து பிளாக் அன்ரைம்டு வேர்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இதையும் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ட்ரைடனே எழுதுனது. ஸோ இதை வந்து முன்னாடி பார்த்து தான் அவங்க வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப என்ன மாதிரிலாம் தெரியுதோ, இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ அது மாதிரி தான் கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பீப்புள் ஹூ கேன் ஒன்லி கிரிட்டிசைஸ் ஆர்ட் ஆர் லோ அண்ட் சிம்பிள் மைண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி ஒர்க்கெல்லாம் யார் எழுதுகிறாங்களோ, எழுதி அவங்க ஆர்ட்டை வந்து படைக்கிறவங்க வந்து ஒரு முத்து எடுக்கிற மாதிரி, கடல் கடியில் போய் ஒரு முத்து எடுக்கிற மாதிரி, கிரிட்டிக்ஸ்லாம் வந்து அந்த சர்ஃபேஸில் இருக்கிறது மட்டும் எடுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவரெலாம் வந்து முத்து எடுக்கிற ஆள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் ஃபார் லவ் வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் வின்டர் ரேதர் தென் சம்மர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப அவ்வளோ இதாக வந்து இருக்காது. பட் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிரிட்டிக்ஸ்க்கு வந்து இது கொடுக்காமலும் நான் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வர கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனி, கிளியோபாட்ரா 2 பேரும் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். இங்கே வந்து அலெக்சாஸ் இவங்கள தான் வந்து ஒரு வில்லன் மாதிரி இந்த மூவி இந்த பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலெக்சாஸ் அப்படின்றது தான் ஒரு வில்லன் மாதிரி இருக்கும். எனோச் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து லவ் செக்ஸ் இல்லாமல் இருக்கிறத இவங்க தான் வந்து எனோச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டேவியா ஒய்ஃபு, வென்டிடியஸ் வந்து மார்க் ஆண்டனியோட ஃப்ரெண்டு, அண்ட் டோலபெல்லாவுமே வந்து ஃப்ரெண்டு தான். பட் இந்த டோலபெல்லா வந்து கிளியோபாட்ராவை லவ் பண்ணுவார். 2 பேரும் வந்து லவ் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. அப்போ வந்து டோலபெல்லா மார்க் ஆண்டனி வந்து டோலபெல்லாவை வந்து துரத்திடுவார், ரோமுக்கே துரத்திடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செராப்பியன் அண்ட் மைரஸ் இவங்க 2 பேரும் வந்து ஒரு டெம்பிளில் ப்ரீஸ்ட் மாதிரி வருவாங்க. ஃபஸ்ட்டு சீனே வந்து இவங்க தான் ஓப்பன் பண்ணுறாங்க. டெம்பிள் ஆஃப் ஐசிஸ் அப்படின்றதுல ப்ரீஸ்டாக வரவங்க. அதே மாதிரி லாஸ்ட் சீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செராப்பியன் வந்து வருவார். அந்த கிளியோபேட்ரா இறக்குற சீன்லேயும் வந்து செராப்பியன் வருவார். தென் சார்மியான் அண்ட் ஈராஸ் இவங்க 2 பேரும் வந்து கிளியோபேட்ராவோட மெய்ட்ஸ். ஸோ இவங்க பேர் வந்து உங்களுக்கு நம்ம ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராலையுமே பார்த்துருப்போம். அக்ரிப்பானா அண்ட் ஆண்டோனியா இவங்க வந்து ஆண்டனிக்கும் ஆக்டேவியாவுக்கும் பிறந்த 2 குழந்தைங்க. நெக்ஸ்ட் இதனுடைய செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்ட்ரியாவில். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்ட் வைஸாக தான் எழுதியிருக்காரு, சீன் வைஸ் கிடையாது. 5 ஆக்ட் தான், எல்லாமே குட்டி குட்டி ஆக்ட் தான். ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே 2 ப்ரீஸ்ட் வந்து டெம்பிள் ஆஃப் ஐசிஸில் பேசிகிட்டு இருக்காங்க. செராஃபிஸ் அண்ட் மைரஸ் என்ன பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஓமன்லாம் வந்து ரொம்ப பேடாக இருக்குது, ஏதோ நமக்கு வந்து ஈஜிப்டுக்கு வந்து ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். மெயினாக வந்து என்ன ஓமன் வந்ததுன்னா, வாட்டர் நைல் ரிவரில் இருக்க வாட்டர் வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, ரொம்ப ஃப்ளட் மாதிரி வர ஆரம்பிச்சு திருப்பி ரீட்ரீட் பண்ணிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அந்த சீ ஹார்ஸு அதில் இருக்க அனிமல்ஸ்லாம் கூட வெளியில் வந்து செத்து போன மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பேடான ஓமன். ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தா ஆண்டனியோ கிளியோபேட்ராவும் அந்த பேட்டில் ஆஃப் ஆக்டியமில் வந்து தோத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம பேலஸ் சுற்றி வந்து ரோமன் ஆர்மி இருக்குது, ஆக்டேவியஸோட ஆர்மி வந்து சுற்றி இருக்குது. ஆண்டனியும் வந்து கிளியோபேட்ரா மேலே கோவமாக இருக்கான். ஏன்னா கிளியோபேட்ரா திரும்பி வந்துட்டா அந்த பேட்டில் இருந்து. அதை பார்த்துட்டு ஆண்டனியும் திரும்பி வந்துட்டான். ஸோ நம்ம லவ் பண்ணது தானே தப்பு அப்படின்ற மாதிரி ஆண்டனி போய் ஒரு டெம்பிள்குள்ளே அவனே வந்து லாக் பண்ணிட்டு இருக்கான். கிளியோபேட்ரா பார்க்கக்கூடாது, கிளியோபேட்ரா கிட்ட எந்த டச்சும் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா வென்டிடியஸும் வந்து வராரு. வென்டிடியஸ் வந்து ஆண்டனியை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வெளியிலேருந்து வென்டிடியஸ் வராரு. ஸோ அலெக்சாஸும் போய் வென்டிடியஸ்ட்டை மீட் பண்ணுவான். இந்த மாதிரி ஃபீஸ்ட் எல்லாம் நடக்குது. எதனால் அப்படின்னா ஆண்டனியோட பர்த்டே இன்னைக்கு, அதனால் பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குதுன்னும் போது அவன் வென்டிடியஸ் சொல்லுவான், டேய் எவ்வளோ இதாக நடந்துகிட்ருக்கு, ஒரு பேட்டிலேயே தோத்துட்டு இப்போ வந்து உட்காந்து நீங்கள் வந்துட்டு விருந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஆண்டனிகிட்ட போய் பேசுவார். ஃபஸ்ட்டு ஆண்டனி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பிகு பண்ணிக்குவார். அதுக்கப்புறமா போய் வென்டிடியஸ் பேசுவார். நீ தான் எனக்கு முக்கியம், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு வென்டிடியஸ் அழ ஆரம்பித்ததுமே ஆண்டனிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமாம், என் மேலே தான் தப்பு, நான் வந்து கிளியோபேட்ராவை ரொம்ப இது பண்ணிட்டேன், பேட்டில் ஆஃப் ஆக்டியம் வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இவர் தேத்துவார். பரவாயில்ல விட, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஜூலியஸ் சீசர் கூட ஒரு சில பேட்டிலெலாம் வந்து தோற்றுருக்கான், அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படியே வென்டிடியஸும் சொல்லுவார் என்னென்னா, என்னோட ஆர்மி இருக்குது, லோவர் சிரியாவில் இருக்குது. ஸோ அந்த ஆர்மி வந்து கண்டிப்பாக நீ எடுத்துக்கிட்டேன்னா, நீ லீட் பண்ணனா நம்ம போய் ஆக்டேவியஸை வந்து வின் பண்ணிடலாம், ரோமை நாம் கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. பட் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீ கிளியோபேட்ரா விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு சொன்ன உடனே ஆண்டனியோ வந்து கத்துவான், நீ துரோகி அப்படி இப்படின்னு கத்துவான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனே யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவார். ஸோ ஆண்டனி வந்து முடிவு பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஆக்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து கிளியோபேட்ராக்கு வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சார்மியான் இருக்கால, கிளியோபேட்ரா லேடி இன் வெயிட்டிங், அவளும் வந்து ஆண்டனிகிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்ப்பேன். ஆண்டனி கேட்க மாட்டான், இல்லை நீ சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவான், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவான். ஸோ அப்போ வந்துட்டு அலெக்சாஸ் இருக்கா இல்லையா, கிளியோபேட்ரா வந்து அலெக்சாஸ்ட்டை வந்து ஒரு ரூபி பிரேஸ்லெட் கொடுப்பா, ஹார்ட் ஷேப்பில். அது வந்து ஒரு ஹார்ட் வந்து ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ரூபி பிரேஸ்லெட்டை கொடுத்து அலெக்சாஸ்ட்டை கொடுத்து, நீ இதை போய் ஆண்டனிகிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கொடுப்பா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராவில் ஆண்டனி வந்து ஃபஸ்ட்டு போயிடுவான் இல்லையா, ஆக்டேவியாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி போகிறப்ப பேர்ல் ஒன்று கொடுத்து விடுவான். ஸோ அதை வந்து அலெக்சாஸ்டாலாம் கொடுத்து விடுவான். ஒரு பேர்ல் ஆண்டனி கொடுத்து விடுறது, இது வந்து கிளியோபேட்ரா ஆண்டனி கொடுத்து விடுறது. இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஷேப்பில் வந்து கொடுத்து விடுவா. அதை கொடுத்துடனே வென்டிடியஸும் போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு, மற்றவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் கிஃப்ட்டு கிளியோபேட்ரா கொடுத்துருக்காங்கன்னு வென்டிடியஸ்க்கும் கொடுப்பான். பட் வென்டிடியஸ்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அப்போ வந்துட்டு வென்டிடியஸ் சொல்லுவான், கிளியோபேட்ரா வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஆண்டனிகிட்ட சொல்லுவான். வென்டிடியஸ் சொல்லுவான், வேணாண்டா, அவளை போய் பார்த்தனாலே கதை முடிஞ்சு போயிடும், வேணாம் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் இதுக்கு ஆண்டனி என்ன பதில் சொல்லுவான்னா, ரோமன்லாம் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது, ரோமன்ஸ்க்கு என்னென்னா ஒரு சாஃப்டாக மனிதாபிமானம் இருக்கணும், அதனால் நான் போய்
போய் இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஹோஸ்ட்டாக என்னை வந்து ஒரு பார்த்துக்கிட்டாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அதனால நான் போய் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போவான். ஸோ போன உடனே வந்து பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கிளியோபேட்ரா பார்த்த உடனே அவனுக்கு கோவம் வந்துடும். உனக்காக தான் நான் என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை ஃபுல்வியாக விட்டுட்டு வந்தேன், அப்புறம் அவள் பேட்டிலில் செத்து போயிட்டா, திருப்பியும் போனேன், ஆக்டேவியா கல்யாணம் பண்ணிட்டா, திருப்பியும் அவளையும் விட்டுட்டு வந்துட்டே வந்த, இப்படி நீ என்னை ஏமாத்திட்டியேன்னு எல்லாம் கத்திட்டு இருக்கும்போது அப்போ சொல்லுவான், அதே மாதிரி பேட்டிலில் போய் திரும்பி வந்துட்டியே அப்படின்னும்போது கிளியோபேட்ரா சொல்லுவா, இல்லை நான் பேட்டிலில் திரும்பி வந்ததுக்கு காரணம் வந்து நான் ஆக்டேவியஸ் சைட்லாம் எடுத்துக்கல, எனக்கு பயமாக இருந்தது, அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன். வேணும்னா பாருங்கள், ஆக்டேவியஸ் கூட எனக்கு இது சப்போர்ட் பண்ணுறேன், நீ உன்னோட கிங்டமை நீயே வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு லெட்டர் கூட எழுதி அனுப்பிச்சிருந்தான், உன் கூட சண்டை ஆண்டனி கூட சண்டை போட வராத அப்படின்ற மாதிரி. பட் நான் அதுக்கெல்லாம் கேட்கவே இல்லை, நான் உங்களுக்காக தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி அவள் ஆரம்பித்தோடனே ஆண்டனிக்கு அப்படியே நம்ம தான் லவ் பண்ணுற மச்சே அப்படின்ற மாதிரி, அச்சிச்சோ நீ எழுதுனா இது ஆகுமா அதாகுமான்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம விடு, உனக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது, நான் ஹானர் ஃபார்ச்சூன் ஃபேம் எல்லாமே உனக்கு அடுத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ எனக்கு வந்து உன் கூட இருக்கிறது தான் முக்கியம், வேறு எல்லாத்தையும் விட என் உயிரை விட உன் கூட இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இதோட ஆக்ட் 2 முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனியும் போய் இது பண்ணிவிடுவான் வென்டிடியஸ், இந்த மாதிரி தெரியும், வென்டிடியஸ்க்கும் தெரிஞ்சிடும் இல்லையா. சரி வென்டிடியஸ் ஒரு ஆப்ஷன் சொல்லுவான், சரி நீ இங்கேருந்து தான் போக மாட்டேன், அட்லீஸ்ட் யாரையாவது வந்து ஆக்டேவியஸ்க்கு வந்து ஒரு பீஸ் சமாதானத்துக்கு அனுப்பி வைப்பாங்கள்ல, தூது அனுப்பி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரியாவது ஒரு ஆளை அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சாது நம்ம பீஸாவது மேக் பண்ணலாம், அவன்கிட்ட ஆக்டேவியஸ் கிட்ட சண்டையும் போட முடியாது, எதுவும் போட முடியாது, அதனால் அதையாவது பேசலாம் அப்படின்னோடனே ஓகே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் வந்து இது மாதிரி டோலபெல்லா அப்படின்ட்டு, அவன் வந்து கிளியோபேட்ராவை லவ் பண்ணா, நான் அதனால் அவனை துரத்திட்டேன் ரோம்கே, அவனை வேணால் கூப்பிடலாம், வேணான்னா என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு டோலபெல்லா வர சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டேவியாவும் வந்து அவளோட 2 டாட்டர்ஸையும் கூட்டிகிட்டு வருவாள். ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்னும் லாயலாக தான் இருக்கேன், நீங்கள் என்ன தான் என்னை விட்டுட்டு வந்தாலும் நான் உங்களுக்கு லாயலாக தான் இருக்கேன், ஒரு ரோமன் விமன் வந்து அப்படி தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வென்டிடியஸ் வந்து அவளை பார்த்து ப்ரைஸ் பண்ணுவான், எவ்வளோ ஒரு நல்ல குணம், நல்ல இது பண்பு அப்படின்ற மாதிரிலாம் ப்ரைஸ் பண்ணுவான். பட் இருந்தாலும் வந்து ஆண்டனி வந்து ஒத்துக்க மாட்டான் இது பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆக்ரிப்பினா அண்ட் ஆண்டோனியா இவங்க 2 பேரும் ஆண்டனிக்கும் ஆக்டேவியாவுக்கும் பிறந்த குழந்தைங்க இல்லையா. ஸோ அவங்க போய் ஹக் பண்ணோடனே அப்பா அப்படின்னு போய் ஹக் பண்ணோடனே ஆண்டனிக்கு வந்து ஒரு தந்தை பாசம் வந்துடும். ஸோ பாசம் வந்துட்டு ஓகே உங்களையா பிரிஞ்சு விட்டுட்டு இருந்தேன், ஓகே வாங்கடா நம்ம திருப்பி ரோமுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி இவன் முடிவு பண்ணிவிடுவான். ஸோ இவன் முடிவு பண்ணிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுருக்கோம். இப்போ அலெக்சாஸ் வந்து அதை பார்ப்பான், ஐயோ நம்ம மிஸ்டர்ஸ் நம்ம கிளியோபேட்ரா இருக்காங்களே, அவங்க ரொம்ப பரிதாபமான நிலை, முன்னாடி சொன்னால் இப்போ தான் ஓகேன்னா திருப்பியும் ஆக்டேவியா வந்தவொடனே இப்படி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிப்பான். பட் திருப்பி உடனே வந்து இது இவர்கிட்டையும் போய் சொல்லுவான், கிளியோபேட்ராட்டிஸ் போய் சொல்லுவான், சொன்னாலும் கூடவே ஒரு பிட்டையும் சேர்த்தி போடுவான், என்னதான் இருந்தாலும் ஆக்டேவியா வந்து உங்கள் அழகுக்கெல்லாம் ஈடு வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே கிளியோபேட்ரா ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அவனுக்கு வந்து ஒரு ரிங்கை வந்து கிஃப்டாக கொடுப்பான். ஸோ இதுவும் வந்து கொஷனாக கேட்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து எந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அடுத்து இதே ஆக்ட் 3லே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டேவியாவும் கிளியோபேட்ராலும் அந்த பேலஸில் பண்ணிக்கிறாங்க. ஸோ பண்ணிவிட்டு நார்மலாக வந்து எப்படி இருக்கும் அந்த ஒரு சீன், ஒரு ஒய்ஃபும் ஒரு லவ்வரும் மீட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், சண்டை போட்டுக்குவாங்க, மாற்றி திட்டிக்குவாங்க, நீ தான் இப்படி பண்ணிட்டேன், நீ தான் அப்படி பண்ணிட்டேன்னு திட்டிக்குவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் ஆக்டேவியா வந்து கிளியோபேட்ரா வந்து திட்டுறா, நீ தான் வந்து ஆண்டனியோட ஹானர் ஃபேம் அவனோட பொசிஷன் எல்லாத்தையுமே திருடிட்டேன், உன்னால தான் ஆண்டனி இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி திட்டுவா. உடனே கிளியோபேட்ரா சொல்வா, நீயாவது அட்லீஸ்ட் அவனோட ஒய்ஃப்னு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது உனக்கு, எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கூட கிடையாது, என்னோட க்ரௌனையே நான் இப்போ இழக்க போகிறேன் ஆண்டனிக்காக, ஆனால் எனக்கு அந்த ஒய்ஃப்ன்ற பேர் கூட கிடையாது, என்னோட ரெப்புடேஷன் எல்லாத்தையுமே நான் ஆண்டனிக்காக இழக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் 4. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனி டோலபெல்லா வந்துடுவார். ஸோ டோலபெல்லாட்ட வந்து சொல்லுவான், ஆக்சுவலாக டோலபெல்லா வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவான், இல்லை நான் கிளியோபேட்ராவை போய் பார்க்கல, ஏன்னா எனக்கு வந்து இன்னும் அந்த இதெல்லாம் இருக்குது, ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது, அதனால் நான் போய் பார்க்கலன்னு சொல்லுவான். இருந்தாலும் ஆண்டனி பரவாயில்லடா நண்பா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்ருவான். ஸோ போய் 3 விஷயத்தை நீ போய் சொல்லு கிளியோபேட்ராட்ட அப்படின்னு சொல்லுவான். 3 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் போயிட்டு ரோமுக்கு போயிட்டு ஈஜிப்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் ஆக்டேவியஸ்ட்ட பேசுகிறேன், ஏன்னா இவன் வந்து ஆக்டேவியா கூட போய் சேர்ந்துட்டு போயிட்டான்னா திருப்பி ஆக்டேவியஸ் சண்டை போட போகிறது இல்லை, மச்சான் ஆகிடாங்கல்ல, அதனால் போயிட்டு நான் ஈஜிப்டுக்காக பேசுகிறேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு,
இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். 2வது ஒன்று வந்து இன்னும் நான் உன்னை கிளியோபேட்ராவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்றதையும் சொல்லு. 3வதா வந்துட்டு கிளியோபேட்ரா என்னை தவிர வேறு யாராவது லவ் பண்ணான்னா எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இவர் மட்டும் இப்படின்னு 3 வைஃப் வச்சுக்குவாராம். கிளியோபேட்ராக்கு ஏகப்பட்ட லவ் இருப்பாங்களாம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற ஒருத்தவங்க கிட்ட பேசக்கூடாதான், லவ் பண்ணக்கூடாதான். ஓகே சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைங் டு வின் இதில் வந்து டோலபெல்லா ஒரு இது பண்ணுவான். நம்ம போய் கிளியோபேட்ராட்ட பேசி என்னதான் இருந்தாலும் பார்த்த உடனே பிடிச்சி போயிடும் இல்லையா. நான் இவனும் முன்னாடி லவ் பண்ணியிருக்கான். ஸோ கிளியோபேட்ராவோட அழகை பார்த்த உடனே இவனுக்கும் இதாகிடும். கொஞ்சம் நம்ம ட்விஸ்ட் பண்ணி சொல்லலாம், உண்மையவே வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது சொல்லும்போது பட் ஆனால் ஒரே இந்த விஷயத்தை வந்து திருப்பி மாற்றி சொல்கிற ஒரு டோனை மாற்றி சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது இருக்கும் இல்லையா. இப்போ கிளியோபேட்ரா கேட்பா, ஆண்டனி இதை சொல்லும்போது வருத்தமாக சொன்னான்னா இதாக சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நார்மலாக சந்தோஷமாக தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அலெக்சாஸ் வந்து என்ன சொல்லுவாள், கிளியோபேட்ராட்ட நீயும் ஒரு கேம் விளையாடு. என்னன்னா இந்த டோலபெல்லா ஆல்ரெடி உன்னை லவ் பண்ணுறான், நீயும் வந்து அவனை வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பண்ணேன்னா ஆண்டனிக்கு வந்து கொஞ்சம் பொறாம வந்துடும், அதனால் அவன் உன்னை விட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே என்ன பண்ண, ஓகே ஆமாம் இதுவும் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாள். கிளியோபேட்ரா வந்து டோலபெல்லாட்ட போயிட்டு ஒரு லவ் இல்லை அப்படின்னா அடுத்த லவ் தான் அது வந்து அது வந்து முறியடிக்கும். அந்த லவ் நினச்சி நம்ம சோகமாக இருக்கிறது அடுத்த லவ் வந்தால் தான் அதை வந்து எக்ஸ்பெல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். டோலபெல்லாவும் ஆமாம்மா நான்லாம் வந்து கன்ஸ்டண்ட்டாக இருக்கேன், ஆண்டனி மாதிரி கிடையாது, மாறி இருக்கிறது. நான்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு சில பர்சன்ஸ்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க, நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கப்புறம் இந்த ஒரு சில லவ் சீன்ஸ்லாம் வரும். பட் ஆனால் கிளியோபேட்ராவால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியாது. இல்லை நான் உன்னை லவ் பண்ணல, நான் ஆண்டனியை தான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி உண்மையை சொல்லிடுவா. ஸோ அப்போ வந்து டோலபெல்லாவுக்கு ஓகே ஆமாம் நானுமே இதுதான் சொன்னேன், போய் தான் சொன்னேன், ஆண்டனி உன்னை இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்தோடனே அப்புறம் கிளியோபேட்ராவோட கிளியோபேட்ரா எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்து டோலபெல்லாவுக்கும் அட்மையர் பண்ணுவான். பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாத்தையும் வந்து வென்டிடியஸும் ஆக்டேவியாவும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது இவங்க என்ன தெரியும், இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தானே தெரியும். ஸோ ஓகே கிடச்சதுடா சாக்கு, நம்ம போய் ஆண்டனிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 முடிவு பண்ணிட்டு போய் ஆண்டனிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ ஆக்ட் 5ல் வந்துட்டு போய் ஆண்டனிட்ட சொல்லிடுறாங்க. ஆண்டனிட்ட சொன்ன உடனே பார்த்திங்கன்னா ஆண்டனிக்கு ரொம்ப கோவம் வருது. ரொம்ப கோவம் வந்துட்டு நம்ம கிளம்பலாம் உடனே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டோலபெல்லாவையும் வந்து பேனிஷ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறான், கிளம்பலாம் அப்படின்னும்போது அப்போ வந்து கிளியோபேட்ரா ஐயோ இந்த மாதிரி தப்பாயிடுச்சே அப்படின்னு நம்ம சூசைட் பண்ணிக்கலான்னு டேகர் எடுக்கும்போது இராஸ் அண்ட் சார்மியான் அவங்க லேடிஸ் அண்ட் வெயிட்டிங் இருக்காங்களே அவங்க வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து சொல்லுவான் இது டோலபெல்லாவையும் வந்து பேனிஷ் பண்ணுவேன். ஐ மீன் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து டோலபெல்லாவையும் கிளியோபேட்ராவும் இனி போவாங்க. போகும்போதே ரொம்ப கத்தி சண்டை போட்டு அவங்க 2 பேர்த்தையும் வந்து பேனிஷ் பண்ணிவிடுவான். நீங்கள் என்கிட்ட வரவே வராதிங்க அப்படின்ற மாதிரி பேனிஷ் பண்ணிவிடுவான். என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிவிடுவான். ஸோ சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆக்டேவியா இருக்கா இல்லையா, அந்த ஆக்டேவியாவும் வந்து இதை பார்த்துட்டு ஓகே இனிமேட்டு இவன் வந்து இவ்வளோ லவ் பண்ணுறான், இவன் வந்து நம்ம வந்து வந்தாலுமே யூஸே கிடையாது, திருப்பி இவன் எப்போ வருவானே தெரியாதுன்னு ஆக்டேவியாவும் கிளம்பிடுவா. ஸோ இப்போ ஆக்டேவியாவும் போயாச்சு, டோலபெல்லாவும் போயாச்சு. ஸோ அதனால் அலெக்சாஸ் என்ன சொல்கிறான், வெயிட் பண்ண நீ சாகாத, இந்த 2 பேருமே போயாச்சு, இப்போ வந்து ஆண்டனியோ வந்து ஈஸியாக நம்ம கவுத்தரலாம் அப்படின்ற மாதிரி அலெக்சாஸ் வந்து ஒரு பிளான் போட்டு கொடுக்குறான். ஸோ அப்போ இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா அந்த ஃப்ளீட் ஷிப் இருக்கு இல்லையா, அந்த வார் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஆண்டனி வந்து ஒரு இடத்துல வந்து பார்க்குறான். அப்போ வந்து அந்த ஈஜிப்டோட ஷிப்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஷிப்லாம் வந்துட்டு ஆக்டேவியஸ் சைடு வந்து எந்த சண்டையுமே போடாமல் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுங்க 2 இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஒன்று சேர்ந்து சண்டை போடணும் இல்லையா, இதாவது பண்ணணுன்ற மாதிரி அந்த ஃப்ளீட்டுக்கு தெரிஞ்சு போயிட்டு அவங்க ஆக்டேவியஸ் சைடுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இதை வந்து ஆண்டனி வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன தெரியுது, கிளியோபேட்ரா தான் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு ஆக்டேவியஸ் சைடுக்கு போயிட்டா, ஏன்னா இவன் தான் வந்து மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லி அமிச்சிட்டான்ல, அதனால அப்படி சொல்லிடுறான். ஸோ அப்போ வந்து இன்னுமே கோவம் வந்துடுது, இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அலெக்சாஸ் வந்துட்டு கிளியோபேட்ராவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். நான் இன்னொரு ஐடியா கொடுக்குறேன், நீ இதை ட்ரை பண்ணு, நீ போய் உன்னோட மானுமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஈஜிப்தியன்ஸ்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க இறந்ததுக்கப்புறமா அதை உள்ளே போட்டு புதைக்கிறதுக்கு. ஸோ அந்த இதில் போய் நீ ஒளிஞ்சுக்கோ,
ஸோ நான் போயிட்டு ஆண்டனிகிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நீ உள்ளே லாக் பண்ணிக்கிட்ட வரமாட்டேன்றன்னு சொல்கிறேன்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபாட்ரா ஒளிஞ்சுக்குவா. பட் அலெக்சாஸ் வந்து இதில் வந்து ஒரு சில சின்னதாக நம்ம மாற்றி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ஆண்டனிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவள் வந்து மானுமெண்ட்டுக்கு போய் அவளே குத்திட்டு செத்துட்டா, அவள் சாகிறப்ப கடைசி வார்த்தையாக ஆண்டனின்னு உன்னோட பேர் தான் சொன்னா, அவள் இப்போயா தெரிஞ்சுக்கோ, அவள் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்துடுவார். ஸோ அப்போ வந்து ஆண்டனி வந்து ரொம்ப அழுது இதெல்லாம் பண்ணி வென்டிடியர்ஸ் இப்போ இது பண்ணுவான். வென்டிடியர்ஸும் சமாதானம் சொல்லி பார்ப்பா, ஆஹா முடியவே முடியாது, நானும் செத்தே தான் ஆவேன், கிளியோபாட்ரா கூட போயே தான் ஆவேன் அப்படின்னுவான். வென்டிடியர்ஸும் ஓகே நீ சாவுடா ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆண்டனி சொல்லுவான், நீ வந்து எனக்காக என்னை மட்டும் கொன்னுடு, வென்டிடியர்ஸ்ட்ட கேட்பான், என்னை கில் பண்ணிவிடு அப்படின்னும்போது ஓகே கண்ணை மூடு அப்படி ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொல்லுவான் வென்டிடியர்ஸ். அதுக்கப்புறமா வந்து கண்ணை மூடு அப்படின்னும்போது கண்ணை மூடும்போது வென்டிடியர்ஸ் அவனை குத்திட்டு செத்துருவான். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் ஆண்டனி வந்து என்ன பண்ணுவான்னா அவனே வந்து தன்னை தானே குத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும், ரொம்ப ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளீட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ வந்துட்டு கிளியோபாட்ரா இந்த ஈராஸ் அந்த லேடிஸ் இன் வெயிட்டிங்லாம் இருக்காங்கல்ல, அப்போ வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஆண்டனி வந்து ஐயோ இது கிளியோபாட்ராவோட கோஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி நினைப்பான். பட் அதுக்கப்புறம் இல்லை உண்மையான பர்சன் தான் அப்படின்னதுக்கப்புறம் அப்போ தான் வந்து சொல்லுவா, இந்த மாதிரி ஐயோ இந்த மாதிரி அலெக்சாஸ் வந்து நான் செத்துட்டேன்னு சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டேன்னு மட்டும்தான் சொல்கிறான். அதே மாதிரி நான் ஆக்டேவியஸ் கூடலாம் வந்து ஒன்றும் பீட்ரே பண்ணல, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஆண்டனி வந்து செத்து போயிடுவான். ஆண்டனி செத்து போகிறேன், நானும் உன்னோட ஒய்ஃபாகவே செத்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், நல்ல ஒரு குவீனாக ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாகிறதுக்காக போகிறப்ப அந்த செராப்பியன் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து சொல்லுவார், இங்கே கதவு திறங்க, ஆக்டேவியஸ் வந்து பேலஸ் கேட்டில் தான் இருக்காரு, நம்ம சொன்னோன்னா உங்களை குவீனாகவே வச்சுருப்பாரு அப்படின்ற மாதிரி செராப்பியனும் வந்து சொல்லுவான் கேட்டுக்கு வெளியில் இருந்துட்டு. பட் இவங்க எல்லாம் வந்து அந்த ஸ்னேக் ஆஸ்பை பைட் பண்ணி செத்துருவாங்க, இவளும் செத்துருவா. அண்ட் இதில் வந்து ஈராஸ் மட்டும் சாகிற மாதிரி காமிக்கிறாங்க. சார்மியான் வந்து அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து வர்றவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அந்த இதில் வந்து சார்மியான் ஈராஸ் 2 பேரும் செத்துட்ட மாதிரி காமிப்பாங்க. ஸோ அப்போ வந்து கிளியோபாட்ரா சொல்கிறா, நீ இப்போ முடிஞ்சால் எங்களை பிரித்து பாரு அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிகிட்டே வந்து செத்து போயிடுறான். ஸோ செராப்பியன் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஓகே அவங்க இனிமேட்டாவது செத்ததுக்கு அப்புறமாவது ஒரு லவ்வர்ஸாக வந்து சேர்ந்துருக்கட்டும், அவங்களோட அன்ஹாப்பி ஃபேட் இது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லா ஜென்ரேஷனும் வந்து இவங்கள ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இதோட வந்து கதை முடியுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வந்து ஆக்டேவியஸோட பேர் மட்டும்தான் வரும். பட் ஆக்டேவியஸ் வந்து இந்த ஸ்டோரியில் வரவே மாட்டார், ஒரு சீனில் கூட வரமாட்டார், அவருக்கு டயலாகோ எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எபிலாக் வந்து பார்த்திங்கன்னா போயட்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு வெப்பன் தான் இருக்குது, வேர்ட்ஸ். அதே மாதிரி நிறைய இன்சல்ட்டுக்கும் ஆளாகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா வார் ஆஃப் வேர்ட்ஸ் பிட்வீன் வேர்ஸ் அண்ட் ப்ரோஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து சிவில் வார் அப்படின்றாரு. வேர்ஸ்னால் இந்த போயட்ஸு பிளே ரைட்ஸு அண்ட் ப்ரோஸ்ன்ற சென்ஸ் அவர் வந்து கிரிட்டிக்ஸை சொல்கிறாரு. அதை படித்து கிரிட்டிக் இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு வார் சிவில் வார் மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மென்லாம் வந்து ஆக்டேவியஸோட ஆம்பிஷனுக்கு இது பண்ணுவாங்க, ஆம்பிஷன்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் விமென்லாம் வந்து ஒரு மேன் வந்து எப்படி ஒரு விமனை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கான், எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்கான், அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆசைப்படுவாங்க. நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லுவாங்க இது ஒரு ஸ்டோரி வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு, அவரே வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் அவரோட கிரிட்டிக் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பேஸ். அது உண்மையான பேர் யாருன்னா டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் தான் வந்து இவரை வந்து ட்ரைடனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி த ரிஹர்சல் அப்படின்னு ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆளுங்கள்லாம் வந்து அவங்க மாதிரி இருக்க ஆளுங்களையும் வந்து டினோட் பண்ணி இந்த மாதிரி கிரிட்டிக்ஸ்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளே. ஸோ இதை வந்து நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டெடிகேஷன், அப்புறம் ப்ரிஃபேஸ், அப்புறம் ப்ரொலாக், 5 ஆக்ட்ஸ், தென் எபிலாக். இதெல்லாம் தான் இதனுடைய மேனர். இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ப்ளே வருது. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னாலே முக்கால்வாசி உங்களால் எல்லா கொஷினுமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.